வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்வதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோங்க. மங்கலான பார்வை, கண்கள் இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்றவையெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக மருத்துவரை அணுகணுங்க. ஏன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையே பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண் பார்வைக்கு முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணவுகள் என்னென்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடுவோம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க பாதாம் பருப்புகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாங்க. கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வு அளிக்குங்க. குறிப்பா பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாம பாதுகாக்கும். குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கிறோம்னா 2.5 கிராம் புரதத்தை அது நமக்கு வழங்குறதால இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாம முன்னாடியே நமக்கு வந்து பாதுகாக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தை நம்ம விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை கொடுக்குங்க. அது போலதான் பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியையுமே குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து கூர்மைப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை நமக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கலாம். 3-5 பாதாம் பருப்பு, 5-8 பாதாம் பருப்பு, 8-10, 10-12, 10-15 அப்படின்னு நம்முடைய உடலமைப்புக்கு ஏற்றவாறு எடுத்துக்கலாம். சாதாரணமாக நம்ம பாதாம் பருப்பு சாப்பிட்றதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாமல் முழுவதுமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு உறிஞ்சப்பட்டு கண் பார்வை திறன் வந்து கூர்மையாகவே நமக்கு வந்து உடனே நமக்கு வந்து கூர்மைப்படுத்தப்படும், விரைவில் கூர்மைப்படுத்தப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு காய்கறிகளில் கேரட் நம்ம வந்து அத்தியாவசியமாக எடுத்துக்கொள்ளணுங்க. ஏன்னா கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இந்த விட்டமின் ஏ அப்படின்றது வந்து ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான அடிப்படையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால தான் கேரட்டை நம்ம வாரத்தில் 1 அல்லது 2 முறையாவது சமைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குங்க. இது வந்து விட்டமின் ஏவாக மாறுதுங்க. இதை தவிர கேரட்டில் வந்து லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால உங்களுடைய விழித்திரை எப்போதுமே சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை வந்து கேரட் வந்து குறைச்சிரும். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிட்றது சிறந்தது. மேலும் இதை வந்து சாலட் ஜூஸ் ஆகும் நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு பல பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களே கூட அதை ட்ரை பண்ணிருப்பீங்க. அதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஆனா நீங்க பச்சையாக சாப்பிட்றதை காட்டிலும் ஜூஸாக சாப்பிட்றதை காட்டிலும் சாலட்டாக அப்படியே சேர்த்துக் கொள்வதை காட்டிலும் சமைத்து எடுத்துக்கொள்வதற்கு முழு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு காய்கறிகளையுமே அதாவது எந்த ஒரு காய்கறிகளையுமே பச்சை இலை காய்கறியாக இருந்தாலும் சரி அல்லது நார்மலாக இருக்கக்கூடிய காய்கறிகளாக இருந்தாலும் சரி அதை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது தான் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், கழிவுகளும் முறையான அளவில் நமக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குங்க. இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லூடின் இருக்கு. லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேட்டரிங்க. கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து செல் சேதத்திலிருந்து கண்களை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரை வகைகள் வந்து தடுக்கும். அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸும் தடுக்கும். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட வந்து சீமை சுரைக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அப்போ நம்ம தினமும் வந்து காய்கறிகளை கண் பார்வை கூர்மைப்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். காலை மற்றும் மாலை வேலைகள்லையோ அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை திறனை பச்சை இலை காய்கறிகள் கூர்மைப்படுத்துங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம், இந்த மாதிரி பழங்களில் பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி, அந்த உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. இது நம்
கண்களுடைய இரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அந்த சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். ஸோ இது வந்து கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடுங்க. உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்போதுமே நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை திறன் கூர்மையாகவே இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது வந்து வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. ஸோ இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை இது வந்து குறைக்கும். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களும் நம்மளுடைய உணவுகள் நம்ம தொடர்ந்து சேர்த்துக்கொள்ளணுங்க. அப்போதான் கண் பார்வை திறன் நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு நான்வெஜ் ஃபுட்ஸ் ஏதாவது எடுத்துக்கணும்னா மீன் உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லதுங்க. இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பொதுவாக மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவு, அந்த AMD டீஜெனரேஷனை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இதனால வறட்சியான கண் அமைப்பு, வீக்கங்களான கண் அமைப்பு இது மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது. கண்களிலும் நீர் சத்து நிறைந்த காணப்படும் சுறுசுறுப்பான கூர்மையான ஒரு கண் பார்வை கொண்ட கண் அமைப்பு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ மீன்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை கூர்மைப்படுத்தப்படும். அதிகமான எண்ணெய் சேர்க்க எடுத்துக்காதீங்க. அந்த வரித்து பொறுத்து எடுத்துக்கிறத விட நீங்கள் மீன் குழம்புகளில் வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்காம அளவாக சேர்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய கண் பார்வையை மீன் கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முட்டை வந்து எல்லா வடிவங்கள்லையுமே சாப்பிட்றது நல்லதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கிறது மட்டும்தான் நமக்கு நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே உடச்சி எடுத்துக்கிறது, இது எதுவுமே நல்லது கிடையாது. அவித்த முட்டைகள் கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போதுமே முட்டையை சாப்பிட்றீங்கன்னா அவித்த முட்டை எடுத்துக்கோங்க. அவித்த முட்டைகளில் முட்டை குழம்புகள் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இறங்கி இருக்கக்கூடிய அந்த விட்டமின் ஏ, லூடின், சியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க. முட்டையினுடைய வெள்ளை கருவில் உள்ள புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் உள்ள கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதாவது கண் பார்வையும் கூர்மைப்படுத்திக்கலாம். அந்த கண் கருவலைங்க, பிளாக் சர்க்கிள்ஸு, சுருக்கங்கள் அது எதுவுமே நமக்கு வராமலும் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ ஒரு சர்ம அழகையுமே வந்து நமக்கு அந்த கண் பார்வை தொடர்பான சர்ம அழகை வந்து முட்டை நமக்கு வந்து மீட்டு கொடுக்குங்க. ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஏன்னா நம்முடைய உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் தான். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாதுங்க. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸை நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நடைமுறைகள் என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படின்னா வெளியே செல்லும் போது கண்களை பாதுகாக்கக்கூடிய கவச நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சோம்னா உடலில் வறட்சி ஏற்படும், கண்களிலும் வறட்சி ஏற்பட்டு பார்வை வந்து குறைபாடு ஆகதான் செய்யும். அதனால் நீங்கள் தண்ணீர் வந்து போதுமான அளவுக்கு குடிங்க. இரவு நேரங்களில் அங்கீகரிக்கப்பட்ட உறக்க நேரமான 8 மணி நேரம் உறக்கம் உங்களுக்கு இருக்கணும். குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது நீங்கள் உறங்கணும். அப்போ தான் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். இல்லைன்னா கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும். ஸோ உறக்கம், போதுமான அளவு தண்ணீர், கண்களை பாதுகாக்கக்கூடிய கவச நடவடிக்கைகள் எல்லாத்தையும் மேற்கொள்ளும் போது வருங்காலத்தில் உங்களுக்கு வந்து கண் பார்வை கூர்மை இழந்து போகிறதெல்லாம் இல்லாமல் கூர்மையான கண் பார்வை இருக்கும். நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.